இலங்கை தமிழ் மக்களுக்கான இன்னுமொரு சந்தர்ப்பத்தினை தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் வீணடித்திருப்பதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்திய தேசத்தின் துணை ஜனாதிபதி வி.சி. ராதாகிருஷ்ணன் அவர்களின் இலங்கைக்கான விஜயம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த ஆதங்கத்தினை வெளிப்படுத்தியுள்ள டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவிக்கையில், இந்திய உபஜனாதிபதி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்தது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் அந்த சந்திப்புகளை தமிழருடைய தரப்பில் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய கவலை. ஏனென்றால் இப்போ கடந்த காலத்தில் எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை உருவாக்கியும் எங்களுடைய மக்கள் தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் கையாண்டிருக்கின்றோம். அது மக்களுக்கு பல வகையிலும், அது அன்றாட பிரச்சனைகளாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், பல வகைகளில் அது நன்மை பாய்ச்சிருக்கின்றது. ஆனால் இந்த தற்போதைய இந்த சந்திப்பு என்பது ஒரு குடும்பிப்படி சண்டையை அவரிடம் போய் கலந்துரையாடியது போலவும், அதே நேரத்தில் எங்களோட மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அன்றாட பிரச்சனைகள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் புதுடில்லி சென்ற பொழுது 50,000 வீட்டு திட்டங்களை பெற்று வந்திருந்தேன். 500 உழவு இயந்திரங்கள், 5000 துச்சக்கர வண்டிகள், அதுபோல் பல நல்லின கால்நடைகள், அதைவிட வளமான பழந்தரும் மரங்கள், அப்படியெல்லாம் பல விடயங்களை நாங்கள் கையாண்டிருக்கின்றோம். அதுபோல் எங்களோட மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையில் அடிப்படையானது, யதார்த்தமானது, சாத்தியமானது இந்த 13வது திருத்தச் சட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாகாண சபை முறைமை 13வது திருத்தச் சட்டம். ஆனால் அது முடிவே இல்லை. இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வகையில் அதற்கு மேலால் அவர்கள் செல்ல முடியாது, செல்ல போவதும் இல்லை. அப்போ அதையாவது இவர்கள் வலியுறுத்தி விட்டு இல்லை எடுத்துரைத்து விட்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுடைய சுயலாப வளமை போல தங்களுடைய சுயலாப அரசியலில் இருந்து தான் அதுகளை அணுகியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மக்கள் ரொம்ப வேதனைப்படுகின்றார்கள். இவர்களா எங்களுடைய பிரதிநிதிகளாக இந்திய ஜனாதிபதியை சந்தித்திருந்தார்கள் என்பது சம்பந்தமாக எனக்கும் அது ரொம்ப மனவேதனை. நன்றி. இந்திய துணை ஜனாதிபதியின் குறித்த விஜயம் தமிழ் மக்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்தப்படாமல் வீணடிக்கப்பட்டு விட்டதே என்ற ஆதங்கம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கருத்துக்கள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவின் ஆதங்கம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள சமூக ஆர்வலர்கள் கடந்த காலங்களில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் சமயோசிதமாக கையாளப்பட்டிருந்தமையை சுட்டிக்காட்டினர். அத்துடன் தற்போது தமிழ் மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவற்றை நிவர்த்தி செய்யும் வகையிலான திட்ட வரைவு முன்மொழிவுகள் இந்திய துணை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டிருக்குமாயின் அவை தொடர்பாக இந்திய அரசாங்கம் பரிசீலனை செய்திருக்கும் என்ற கருத்தை வெளியிட்ட சமூக ஆர்வலர்கள், நல்லாட்சி காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் பரிந்துரையின் அடிப்படையில் அப்போதைய வீடமைப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாசாவினால் வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற நிலையில் அவற்றை பூரணப்படுத்துவதற்கான நிதியுதவிகள் மற்றும் வீடமைப்பு திட்டங்கள், பல்கலைக்கழக வாய்ப்பினை தவறவிட்டவர்கள் இந்திய பல்கலைக்கழகங்களில் தமது கல்வியை தொடர்வதற்கான புலமைப்பரிசில் திட்டங்கள், முன்னாள் போராளிகளுக்கான வாழ்வாதார திட்டங்கள் போன்றவற்றையும் இந்தியாவினால் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபத்தினை யாழ் மாநகர சபையிடம் ஒப்படைத்து வினைத்திறனுடன் செயற்படுத்துவதற்கு இடையூறாக காணப்படுகின்ற குறைபாடுகளை நீக்குவதற்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையையும்
முன்வைத்திருக்க முடியும் என்பதுடன் அரசியல் தீர்வு விடயத்தில் மாகாண சபை முறைமையை தாண்டிய விடயங்கள் பற்றி பேசுவதற்கு இந்திய அரசிற்கு இருக்கக்கூடிய கொள்கை மற்றும் நடைமுறை ரீதியான அசௌகரியங்களை புரிந்து கொண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு இந்திய துணை ஜனாதிபதியை சந்தித்த தமிழ் தரப்புக்கள் ஒருமித்த குரலை வெளிப்படுத்தியிருப்பின் அது ஆரோக்கியமாக அமைந்திருக்கும் எனவும் சமூக ஆர்வலர்களினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.